ஒவ்வொரு நாளும் அதிகமான மக்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வதை தேர்வு செய்கிறாங்க. நீங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் ஒருவரை நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். ஒருவேளை அவர்கள் உங்களை தங்களுடன் சேர்ந்து வேலை செய்ய அழைத்திருக்கலாம், அல்லது இணையத்தில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்பை பற்றி நீங்கள் கேட்டிருக்கலாம். வீட்டிலிருந்து செய்யும் வணிகம் அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைகள் பற்றி நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்றால் உங்களுக்கு சில கேள்விகள் இருப்பது முற்றிலும் இயல்பானது. எப்படி என்றால், வீட்டிலிருந்து செய்யும் வணிகத்துறை என்றால் என்ன? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்றால் உண்மையில் என்ன அர்த்தம்? இது எப்படி செயல்படுகிறது? இது நம்பகமானதா? மற்றும் மிக முக்கியமான கேள்வி, நான் எப்படி பணம் சம்பாதிப்பது? அடுத்த சில நிமிடங்களில் இந்த கேள்விகளுக்கும் பல பிற கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப் போகிறோம். இந்த குறுகிய விளக்கத்தின் முடிவில் இந்த துறை எப்படி செயல்படுகிறது, நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் மற்றும் இந்த துறை உங்களுக்கு பொருத்தமானதா என்பதை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். அதனால் சற்று ஓய்வாக அமருங்கள், தளருங்கள். ஆரம்பிப்போம். 3. முக்கியமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க 3 வழிகள் உள்ளன. முதலில், நீங்கள் வேறு ஒருவருக்காக வேலை செய்யலாம். உனக்கு வேலை இருக்கு, அதாவது நீங்கள் உங்கள் நேரத்தை சம்பளத்திற்கோ அல்லது மணி நேர ஊதியத்திற்கோ மாற்றி வேறு ஒருவரின் வியாபாரத்தை கட்டியெழுப்ப ஒப்புக்கொள்கிறீர்கள். அவர்கள்தான் நீங்கள் செய்யும் பங்கு, நீங்கள் வேலை செய்யும் நேரம், உங்கள் வேலை காலம் மற்றும் உங்கள் நேரத்தின் மதிப்பு ஆகியவற்றை தீர்மானிக்கிறார்கள். வேலைகள் மிகவும் பொதுவானவை, ஆனால் பெரும்பாலும் பணம் சம்பாதிப்பதில் மிகவும் கட்டுப்பாடான வழிகளாகும். நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். 2வது வழி ஒரு தொழில்முறை மூலம். இதற்கான சில உதாரணங்கள் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் அல்லது பொறியியலாளர்கள். இந்த நிலையில் நீங்கள் உயர்ந்த கல்வி பெறுகிறீர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட திறன்கள் அல்லது அறிவை வளர்த்துக் கொள்கிறீர்கள். அதற்காகவே உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. தொழில்முறை சேவைகள் பெரும்பாலும் அதிக வருமானத்தை வழங்கும், ஆனால் நீண்ட நேர வேலை மற்றும் அதிகமான அர்ப்பணிப்பும் தேவைப்படும். அவர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் நேரம் மற்றும் பணத்தின் குறிப்பிடத்தக்க முதலீடு தேவைப்படும். இப்போது நீங்கள் வருமானம் ஈட்ட முடியும். 3வது வழி என்பது பலர் கனவு காணும் ஒன்று, அதாவது நீங்களே உங்கள் முதலாளியாக இருப்பது. இதுதான் பணம் சம்பாதிப்பதில் மிகவும் சுவாரஸ்யமானதும் நெகிழ்வானதும் திருப்திகரமானதும் என்றதில் சிலர் மட்டுமே எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இந்த மாதிரியில் நீங்கள் இனி வேறு ஒருவரின் கனவை கட்டியெழுப்பவில்லை, மாறாக உங்கள் சொந்த கனவை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த முதலாளியாக இருப்பதன் முக்கிய நன்மை இது. மிகவும் முக்கியம். நீங்கள் மற்றவர்களின் முயற்சிகளை பயன்படுத்தி அதிகம் சாதிக்கவும், அதனால் தனிப்பட்ட முறையில் சம்பாதிப்பதை விட அதிகம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது. இதுவேதான் மக்கள் தங்கள் நிதி சுதந்திரத்தையும் நேர சுதந்திரத்தையும் மேம்படுத்தும் வழி. நீங்கள் உங்கள் வரையறுக்கப்பட்ட நேரத்தை ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்திற்கு மாற்றும் ஒரு வேலைக்கு மாறாக வணிக உரிமையாளர்கள் மற்றவர்களின் முயற்சிகளை தங்களது சொந்த திறனாக மாற்ற முடியும். இதை பற்றி இன்னும் சில நிமிடங்களில் நாம் மேலும் பேச போகிறோம். அப்படியென்றால் நீங்கள் பணம் சம்பாதிக்க 3 வழிகள் உள்ளன. மற்றொருவருக்காக வேலை செய்யலாம், ஒரு தொழில் முனைவராக மாறலாம், அல்லது உங்கள் சொந்த முதலாளியாக இருக்கலாம். வீட்டிலிருந்து செய்யும் வணிகத் துறையை நாம் கவனமாக பார்க்கலாம். முதலில் பதிலளிக்க வேண்டிய கேள்வி, வீட்டு வணிகம் என்றால் என்ன? அதாவது அது வீட்டு வணிகத்துறையை நாம் கவனமாக பார்க்கலாம். முதலில் பதிலளிக்க வேண்டிய கேள்வி, வீட்டு வணிகம் என்றால் என்ன? அதாவது அது மிகவும் தெளிவாகவே இருக்கிறது போல தோன்றுகிறது, இல்லையா? ஆனால் உண்மையில் இந்த துறை பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. உதாரணத்திற்கு, சமீபத்தில் அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி அமெரிக்காவில் உள்ள அனைத்து வணிகங்களிலும் 49% வீட்டு வணிகங்களாக உள்ளன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அமெரிக்காவில் மட்டும் 2 கோடி வீட்டு வணிகங்கள் உள்ளன. மேலும் ஒவ்வொரு 6 வினாடிகளுக்கும் ஒரு புதிய வணிகம் தொடங்கப்படுகிறது. உலகளவில் இது ஆண்டுக்கு $427 பில்லியன் மதிப்புள்ள ஒரு அதிரடியான துறையாகும். இப்போது பேரிலேயே சொல்லப்படுவது போல வீட்டு வணிகம் என்பது ஒருவர் தங்கள் வீட்டிலிருந்து நடத்தக்கூடிய எந்த ஒரு வணிகமும் ஆகும். நிச்சயமாக அதில் வலை வடிவமைப்பு, ஃபேஷன், தையல், தொழில்நுட்ப சேவைகள், பழுது பார்க்கும் சேவைகள் மற்றும் பல பாரம்பரிய வணிகங்களும் அடங்கும். ஆனால் இன்று நாங்கள் ஆர்வமாக இருப்பது பாரம்பரிய வணிகங்களை விட தனித்துவமான பல நன்மைகள் கொண்ட மிகவும் தனிப்பட்ட மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் ஒரு துணைத்துறையை பற்றிதான். உதாரணமாக, முன்பு குறிப்பிடப்பட்ட மற்ற வணிகங்களைப் போல அல்லாமல் இந்த துணைத்துறைக்கு பொதுவாக எந்த பயிற்சி அல்லது முந்தைய அனுபவமும் தேவையில்லை. மிகவும் குறைந்த முதலீடு மட்டுமே போதும். மேலும் எந்த கணக்குகள் செலுத்த வேண்டியதும் இல்லை, பெற வேண்டியதும் இல்லை, சரக்கு கையிருப்பும் இல்லை. பாரம்பரிய வணிகத்தில் இருப்பது போல ஊழியர்களும் இல்லை. அதனுடன் வரும் தலைவலி, செலவுகள், உரிமங்கள், சான்றிதழ்கள் மற்றும் மேலாண்மை செலவுகளும் இல்லை. நாம் பேசப்போகும் வீட்டு வணிக வகையில் நீங்கள் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ அல்லது உங்கள் ஓய்வு நேரத்தில் கூட வேலை செய்யலாம். நீங்கள்தான் முதலாளி, எனவே முடிவெடுக்கிறதும் நீங்கள்தான்.
சுருக்கமாக சொன்னால், நமக்கு ஆர்வமுள்ள இந்த வீட்டு வணிகம் மிக அதிகமான நெகிழ்வை வழங்குகிறது. பாரம்பரிய வணிகத்தின் பல செலவுகள், சிரமங்கள் மற்றும் குறைகளை நீக்குகிறது. அதே சமயம் மிகப்பெரிய வாய்ப்பையும் பெரும்பாலும் குறைந்த முதலீட்டுடன் வழங்குகிறது. ஏன் அப்படின்னு நீங்கள் இன்னும் சில நிமிடங்களில் புரிந்து கொள்வீர்கள். அப்படின்றால் இந்த வணிகம் என்னென்று அழைக்கப்படுகிறது? இதை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று அழைக்கப்படுகிறது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்றால் என்ன? அதன் அர்த்தம் என்ன? இது உங்களை ஆச்சரியப்படுத்தலாம், ஆனால் நீங்கள் தினமும் செய்வது இதுவே. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது வாய்மொழி விளம்பரம் மட்டுமே, அதாவது ஒருவருக்கு மற்றொருவரை பரிந்துரைப்பது. நீங்கள் சிறிது நேரம் யோசித்தால் நாம் அனைவரும் இதை அடிக்கடி செய்வதை காணலாம். நாம் நம் நண்பர்களை பிடித்த உணவகங்கள், திரைப்படங்கள் மற்றும் விடுமுறை இடங்களை பரிந்துரைக்கிறோம். நாம் நமக்கு பிடித்த புத்தகங்கள், கடைகள், மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை நம் அறிந்தவர்களுக்கு பரிந்துரைக்கிறோம். இது எங்கள் இயல்பின் ஒரு பகுதியாகும். அதனால் உண்மை என்னவென்றால், நாம் எல்லாம் தொழில்நுட்ப ரீதியாக நெட்வொர்க் மார்க்கெட்டர்கள் தான். இது நம்முடைய இயல்பு. வித்தியாசம் என்னவென்றால், பெரும்பாலானவர்கள் இதற்காக சம்பளம் பெறுவதில்லை, ஆனால் சிலர் பெறுகிறார்கள். மேலும் அவர்கள் மிகச் சிறப்பாக சம்பளம் பெறுகிறார்கள். நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள், அவர்கள் பரிந்துரைகளுக்கு அல்லாமல் அதிகமானவற்றிற்காகவும் இழைபுரிகின்றனர். ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் பிடித்த உணவகத்தை நண்பர்களுக்கு பரிந்துரைத்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் அங்கு சென்று அருமையான உணவை அனுபவிக்க முடிவு செய்கிறார்கள். சிலர் அதை மிகவும் விரும்பி மீண்டும் அங்கு செல்கிறார்கள். அவர்கள் தங்களது நண்பர்களையும் அழைத்து வருகிறார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கும் இதை சொல்கிறார்கள். உங்கள் பரிந்துரையால் நிறைய வியாபாரம் உருவாகிறது. இப்போது அந்த உணவக உரிமையாளர் உங்களுக்கு வியாபாரம் பரிந்துரைத்ததற்காக சம்பளம் கொடுப்பாரா? அவங்களுக்கு நீங்கள் பரிந்துரைத்ததற்காக அல்லது அவர்கள் ஒவ்வொரு முறையும் திரும்பி வரும்போதும் உங்களுக்கு பரிசு அளிப்பாரா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் வாய்மொழி விளம்பரம் செய்திருந்தாலும் விளம்பரத்திற்கு செலவு தேவைப்படுகிறதே, இல்லையா? உங்கள் பிடித்த புத்தகத்தை உங்கள் அண்டை வீட்டாருக்கு பரிந்துரைத்து அவர் அதை வாங்கினால் அந்த புத்தக வெளியீட்டாளர் உங்களுக்கு ஏதாவது தருவாரா? அவர்கள் உங்களுக்கு அஞ்சலில் ஒரு காசோலை அனுப்புவார்களா? அது சாத்தியமில்லை. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் இந்த செயலைத்தான், அதுவும் மிகச் சிறப்பாக சம்பளம் பெறுகிறீர்கள். ஆனால் இது அதைவிட ஆழமாக செல்கிறது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் சம்பளம் பெறும் விதம் எவ்வளவு சுவாரஸ்யமானது என்பதை இன்னும் சில நிமிடங்களில் நாம் ஆராயப் போகிறோம். நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்பதை பார்க்கும் முன் இந்த துறையை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வோம். நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்பதை பார்க்கும் முன் இந்த துறையை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வோம். மற்றும் ஏன் பல சிறந்த நிறுவனங்கள் முதலில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாடலை தேர்வு செய்கின்றன என்பதை புரிந்து கொள்வோம். ஒரு நிறுவனத்திற்கு ஒரு பொருள் அல்லது சேவை சந்தையில் கொண்டு செல்ல வேண்டியிருக்கும் போது, அதாவது அதை இறுதி பயனாளரிடம் கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கும் போது, அவர்கள் ஒரு மிகப்பெரிய மற்றும் மிகச் செலவான சவாலுக்கு எதிர்கொள்கிறார்கள். இப்போது அவர்கள் தங்கள் பொருளை விற்க விற்பனையாளர்களை நியமிக்கலாம், அவர்களை பயிற்சி அளிக்கலாம், தேவையான வசதிகளை வழங்கலாம், அவர்களை ஒரு அலுவலகத்தில் அமர்த்தலாம், அவர்களின் சம்பளத்தையும் செலவுகளையும் வழங்கலாம், அல்லது அவர்கள் கடைகளை திறந்து பாரம்பரிய கடைகளில் தங்கள் பொருட்களை விற்கலாம், அல்லது தங்கள் லாப விகிதத்தை மேலும் குறைத்து தங்கள் பொருட்களை மற்ற கடைகளில் விற்கலாம். இவை எல்லாவற்றிலும் பெரிய செலவுகள் இருப்பதுடன் இன்னும் ஒரு மிகப்பெரிய செலவு உள்ளது, அது விளம்பரம். ஒரு பிராண்டை உருவாக்கி அதை பெரும்பான்மையிடம் அறிமுகப்படுத்துவது எளிதான வேலை அல்ல. ஒரு 30 வினாடி தொலைக்காட்சி விளம்பர இடம் மட்டும் கூட 10,000, சில சமயம் $100,000 வரை செலவாகும். அதோடு ரேடியோ, பத்திரிகைகள், செய்தித்தாள்கள், விளம்பர பலகைகள், நேரடி அஞ்சல் என பல செலவுகள் உள்ளன. அதனால் விளம்பரம் என்பது ஒரு நிறுவனத்தின் மிகப்பெரிய செலவுகளில் ஒன்றாக இருப்பது ஆச்சரியமல்ல. இதைவிட மோசமானது என்னவென்றால், இந்த எல்லா செலவுகளும் ஒரு பொருளும் விற்கப்படுவதற்கு முன்பே ஏற்படுகின்றன. இப்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்ற வணிக மாதிரி வந்துள்ளது. இது வெறும் விளம்பர செலவுகளை மட்டுமல்லாமல், விற்பனை குழுவை நியமிப்பது, பயிற்சி அளிப்பது, சம்பளம் வழங்குவது, கடைகள் திறப்பது அல்லது சப்ளையர்களை நாடுவது போன்ற பெரும் செலவுகளையும் நீக்குகிறது. அதற்கு பதிலாக அவர்கள் உங்களுக்கே பணம் செலுத்துகிறார்கள். நீங்கள் சிந்தித்தால் இது மிகவும் புத்திசாலித்தனமானது. ஒரு விற்பனை நடந்த பிறகுதான் நிறுவனம் பணம் செலுத்துகிறது. முன்னதாகவே பெரிய தொகைகளை ஆபத்தாக முதலீடு செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் விளம்பரம் செய்ய வேண்டியதில்லை. அதனால் கிடைக்கும் லாப விகிதங்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. இதனால் உங்களை போன்றவர்களுக்கு மேசையில் நிறைய பணம் மீதம் இருக்கிறது. உண்மையில் நிறுவனங்கள் தங்களுக்குள் வரும் லாப வருமானத்தின் 50%, சில சமயங்களில் 60% வரை வழங்குவது சாதாரணமான விஷயமல்ல. சில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் ஆண்டுக்கு 10கள், சில சமயங்களில் $100,000 மில்லியன் ஈட்டும் நிலையில் இது மிகப்பெரிய பங்காகும்.
இப்பொழுது இங்கேதான் விஷயம் உண்மையில் பரபரப்பாகிறது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் விளம்பரம் செய்யவில்லை. மேலும் நீங்கள் ஒரே ஒரு நபராக இருக்கிறீர்கள் என்பதால் அவர்கள் பரவலான கவனத்தை வேறு ஒரு வழியில் பெறுகிறார்கள். இதன் விளைவாக உங்கள் தனிப்பட்ட பரிந்துரைகளுக்காக மட்டுமல்லாமல் உங்கள் பரிந்துரைகள் உருவாக்கும் வைரல் பரவலுக்காகவும் உங்களுக்கு ஈழை வழங்கப்படுகிறது. இதை பற்றி இப்படி யோசிக்கவும். உங்களுக்கு தெரிந்த ஒருவர் சிறந்த ஆன்லைன் வீடியோ கிளிப்பை உங்களுடன் விருகிறார் என்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் அதை பார்த்து அருமை என்று நினைத்து அந்த லிங்கை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்புகிறீர்கள். பிறகு பலரும் அதே போல் செய்கிறார்கள். அவர்களது அறிந்தவர்களும் அதே போல் செய்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கும் முன்னரே அந்த வீடியோ உலகம் முழுவதும் உள்ள மக்களால் பார்க்கப்படுகிறது. யூடியூப் என்ற சிறிய இணையதளம் இந்த நிகழ்வுக்காக முழு இணையத்தில் அதிகம் பார்வையிடப்படும் 5 இணையதளங்களில் ஒன்றாக தன்னை உயர்த்தியதாக கூறலாம். இதை வைரல் மார்க்கெட்டிங் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் நாம் அனைவரும் இதை தினமும் செய்கிறோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதே கருத்தில் செயல்படுகிறது. இங்கு நோக்கம் என்னவென்றால் உங்கள் பரிந்துரைகள் மேலும் பரிந்துரைகளாகவும் தயாரிப்பு விற்பனைகளாகவும் மாறி ஒருவரின் நெட்வொர்க்கிலிருந்து மற்றவருக்கு பரவ வேண்டும். இந்த வைரல் பரவலை ஊக்குவிக்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் உங்களை புதிய வாடிக்கையாளர்களை மட்டுமல்லாமல் தயாரிப்பை பரிந்துரைக்கும் புதியவர்களையும் அவர்கள் மீண்டும் புதிய வாடிக்கையாளர்களையும் பரிந்துரையாளர்களையும் கண்டுபிடிப்பதற்காகவும் உங்களுக்கு ஊதியம் வழங்குகின்றன. எனினும் இந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற்கு மட்டும் தனிப்பட்டது அல்ல. சூவை எடுத்துக்கொள்வோம். அவர் ஒரு ரியல் எஸ்டேட் முகவரும் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் உரிமையாளரும் ஆவார். ஒரு முகவராக சூ ஒரு வீடு விற்றால் பணம் சம்பாதிக்கிறார். ஆனால் நிறுவன உரிமையாளராக அவரது அலுவலகங்களில் உள்ள எந்த ரியல் எஸ்டேட் முகவர் வீடு விற்றாலும் சூவும் வருமானம் பெறுகிறார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது தங்களுக்கே உரிய தயாரிப்பு அல்லது தொழில்முறை திறன்கள் இல்லாத சாதாரண மக்களுக்கு கூட இதே வாய்ப்பை வழங்குகிறது. அதாவது பிறரின் முயற்சிகளை பயன்படுத்தி ஒரு தொழிலை நடத்தும் வாய்ப்பு. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையின் பல அழகான அம்சங்களில் ஒன்றே. நிறுவனம் அதிக செயல்திறனுடன் செயல்படுகிறது. விநியோகஸ்தர்கள் அவர்கள் ஏற்கனவே செய்வதை செய்து பணம் சம்பாதிக்கிறார்கள், அதாவது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது. மேலும் இறுதியில் வாடிக்கையாளர்களும் வெற்றி பெறுகிறார்கள், ஏனெனில் அவர்கள் அறிந்தும் நம்பிக்கையுடன் இருக்கும் நபர்களிடமிருந்து தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை பெறுகிறார்கள். இந்த மாதிரியில அனைவரும் வெற்றி பெறுகிறார்கள். சில நிறுவனங்கள் நெட்வொர்க் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாடலை 100% விநியோகத்திற்காக பயன்படுத்தும் பல நிறுவனங்களை அறியாமல் இருக்கலாம். அதற்கு காரணம் ஒன்று உள்ளது. இதுக்கு காரணம் இருக்கிறது. நாம் இப்போது பார்த்தது போல இந்த நிறுவனங்கள் பாரம்பரியமான விற்பனை வழிகளை பயன்படுத்துவதில்லை. அவர்கள் தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகைகள் மற்றும் விளம்பர பலகைகள் போன்ற வழக்கமான வழிகளில் விளம்பரம் செய்வதில்லை. எனவே அவர்களில் பலர் சராசரி மனிதனால் அடையாளம் காணக்கூடியவர்களாக இல்லை. அவர்கள் தங்களது விளம்பரத்திற்கு வாய்மொழி பரப்புதலையே நம்புகிறார்கள். மற்றொரு வார்த்தையில் சொன்னால், உங்களுக்கு யாராவது இவை பற்றி சொல்லவில்லை என்றால் நீங்கள் அவற்றை அறிய வாய்ப்பில்லை. ஆனால் இதை சொன்ன பிறகும் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த நிறுவனங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? IBM, Gillette, Colgate, Palmolive, AT&T, Avon அல்லது Tupperware, ஜெனரல் எலக்ட்ரிக், சிட்டி பேங்க், ஜிராக்ஸ், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அல்லது மேரி கே காஸ்மெட்டிக்ஸ் பற்றி என்ன? இந்த நிறுவனங்கள் சில சந்தர்ப்பங்களில் தங்களது அனைத்து தயாரிப்புகளையும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலம் விநியோகிக்கின்றன. பில்லியனேர் முதலீட்டாளர் வாரன் பஃபெட் பல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்களை சொந்தமாக வைத்திருக்கிறார். மேலும் பல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் பங்குச் சந்தையிலும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. உண்மையில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் 100% சட்டபூர்வமானது, நம்பகமானது, மேலும் மதிப்புமிக்க வணிக மாதிரியாகும். அந்த நிறுவனம் உண்மையான மதிப்புள்ள தயாரிப்புகளை சந்தையில் விற்பனை செய்து கொண்டிருக்கும் வரை. மற்றொரு வார்த்தையில் சொன்னால், வெறும் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பை தவிர உண்மையான தேவை மற்றும் மதிப்பு இருக்க வேண்டும். குழப்பம் பெரும்பாலும் மக்கள் பைரமிட் ஸ்கீம் என்று அறிந்திருப்பதிலிருந்து வருகிறது. இது முற்றிலும் சட்டவிரோதமான சூழ்நிலை. இதில் புதியவர்கள் மேலுள்ளவர்களுக்கு பணம் செலுத்த வைக்கப்படுகிறார்கள், ஆனால் எந்த உண்மையான மதிப்பும் பரிமாறப்படுவதில்லை. இறுதியில் அடியில் உள்ளவர்கள் தங்களது முயற்சிக்கு எந்த பலனும் இல்லாமல் வெறுமையாகவே இருக்கிறார்கள்.
எந்த வாய்ப்பாக இருந்தாலும் நீங்கள் பரிசீலிக்கிறதை கவனமாக மதிப்பீடு செய்யுங்கள். பணம் சம்பாதிப்பதை தவிர யாராவது அந்த தயாரிப்பை ஏன் விரும்புவார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றால் அதிலிருந்து விலகி இருங்கள். இல்லையெனில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது நேர்மையானது, சட்டபூர்வமானது மற்றும் அதிக வாய்ப்புகள் கொண்ட வணிக மாதிரியாக இருப்பதை அறிந்து நிம்மதியாக இருக்கலாம். இது ஆண்டுதோறும் அதிகமான மக்களை ஈர்க்கிறது.